ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டு காஃபி தாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் காஃபி இருக்கும், சக்கரை இருக்கும், பால் இருக்கும். டக்குன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்த்து முடிச்சுட்டு சட்டு புட்டுன்னு குழந்தைங்களுக்கு இன்றைக்கே இப்போவே நீங்கள் செஞ்சு தர்றீங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரி சில்லுன்னு கொடுக்குறப்போ எவ்வளோ ஹாப்பி ஆவாங்க தெரியுமா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கோல்டு காஃபிக்கு தேவையானது, நீங்கள் எந்த காஃபியாக இருந்தாலும் ஓகே. இப்போ என்கிட்ட நான் சன்ரைஸ் இருக்குது, நீங்கள் ப்ரூவாக இருந்தாலும் எந்த காஃபியாக இருந்தாலும் ஓகேங்க. இப்போ சீனி எடுத்திருக்கேன், இது கூட நமக்கு ஐஸ் க்யூபு, இந்த மூணையும் தான் இப்போ வச்சு நம்ம க்ரீமி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் காஃபி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் டபுளாக தான் சீனி எடுத்துக்கிறணும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி, 6 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை மிக்சியில் ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம நல்லா ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு டக்குன்னு நமக்கு க்ரீமு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வச்சு ஒரு பீட்டரை வச்சு அடிப்பாங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி மிக்சியில் ஒரு 5 ஸ்கியூபு ஐஸை சேர்த்துக்குங்க. இதை போய் நல்லா நான் இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிட்டேன் பார்த்திங்களா. இது பத்தாது, இதை நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வேணாலும் அந்த க்ரீமி வர்ற வரைக்கும், இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கலரும் சேஞ்ச் ஆகணும், ஒரு க்ரீமியாக வரும்ல, அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஸ்கி வச்சு இப்படியே கைவிடாமல் நம்ம பண்ணலாம். இப்போ என்கிட்ட எக் பீட்டர் இருக்குது, அந்த பீட்டரில் செஞ்சால் இன்னும் சீக்கிரத்தில் க்ரீமியாக கிடைக்கும். எக் பீட்டர் இல்லாதவங்க இந்த விஸ்கியில் வச்சு செய்யலாம். இன்னும் இது கொஞ்சம் குயிக்காக நமக்கு அந்த க்ரீமி கிடச்சிரும். கரெக்டாக 1 நிமிஷம் அடித்தாலே போதும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது, க்ரீமியாக வந்துடும். அப்போ தான் நம்ம கடைகளில் தர்ற மாதிரி அந்த கப்புச்சினோ, கப்பிடே, அந்த மாதிரி கோல்டு காஃபி நமக்கு கிடைக்கும். அந்த க்ரீமியை மட்டும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா காஃபி தூள், சர்க்கரை எல்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இது ஸ்டேஜ் பார்த்திங்களா, கலரெல்லாம் மாறிடுச்சு, இந்த மாதிரி க்ரீமி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, இது மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கோல்டு காஃபியை எப்படி பண்ணலாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளாஸில் நம்ம அப்போ தான் ஒரு ஹோட்டல் ஃபீல்டில், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீல்டில் நமக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாக்லேட் இருந்தால் கூட மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஐஸ் க்யூபை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே சமயம் பால் காய வச்சு, தண்ணி ஊற்றாத பாலை காய வச்சு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சில்லே போதும். இல்லை நீங்கள் ஆறின பால் மட்டும்தான் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1 கிளாஸ்க்கு 1.5 ஸ்பூன் அந்த க்ரீமியை சேர்த்துக்கலாம். இப்போ பாலை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அழகான எம்மியான காஃபி, கோல்டு காஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
உங்கள் வீட்டில் பூஸ்ட் இருந்துச்சுன்னா இது மேலால் கொஞ்சமாக பூஸ்ட்டு தூவிக்கலாம், இல்லைன்னா காஃபியே மேலே தூவினாலும் ஓகே தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.